இப்போ இந்த அச்சங்கோயிலை பொறுத்த வரைக்கும் கருப்பனோட சேர்ந்த வரலாறுகள் நிறைய இருக்கு. ஆதி காலத்துல கருப்பன் துள்ளல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அச்சங்கோயில்ல. கருப்பன் துள்ளல் இப்பயும் இருக்கு அச்சங்கோயில்ல. கருப்பன் ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடே இருந்துட்டு வந்தது. இப்போ காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு கருப்பன் ஊட்டு. இப்போ நம்ம இந்த ஆழி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்களில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டுருக்கிற எல்லாருமே இந்த ஆழி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஒரு ஆழி மாதிரி ஏற்படுத்தி எல்லாரும் அதில் வந்து நெருப்பை தட்டி அதில் குதிச்சு ஒரு ஆவேசத்தோட பண்ணுவாங்க ஆழி பூஜை அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பனுக்கு ஆழி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு வந்திருக்கு அச்சங்கோயிலில். எப்படின்னா இந்த கருப்பன் கோயிலுடைய பூசாரி வந்து ஒரு பெரிய கிணறு மாதிரி ஆழி அமைச்சு, பெரிய கிணறு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்த ஷூட்டிங் எடுக்கிற ரூம் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 12 அடி அளவில் ஒரு குழி அமைத்து, அகலத்திலையும் சரி நீட்டத்திலையும் ஆழத்திலையும் சரி குழி அமைத்து, அந்த குழி முழுவதும் கற்பூரத்தை கொட்டி அதில் கற்பூர ஆழி ஏற்படுத்தி நம்ம வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவு, அதாவது கிட்டத்தட்ட 100 மூட்டை பொரி, 100 மூட்டை அவல், 100 மூட்டை அரிசியில் பொங்கல் வச்சு, அதெல்லாம் இப்போ சொல்ல மூட்டை அளவே கிடையாது. அப்போல்லாம் இந்த மரக்கா அப்படி சொல்லுவாங்க. மரக்கா மரக்கால அதில் பொரி அவல் எல்லாமே போட்டு விதவிதமான புஷ்பங்கள் மலர்கள் எல்லாமே போட்டு கருப்பனுக்கு வந்து ஆழி பூஜை நடத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அதுக்கு கருப்பன் ஊட்டு அப்படின்னு பெயர். அப்போ அந்த பூசாரி அருள் வந்து அந்த ஆழியில் இறங்கி கற்பூரத்தை சுற்றி எல்லார் மேலேயும் அடித்து வீதி அடித்து அவங்களுக்கு. அது ஏன் இப்போ சமீப காலங்களில் மறைஞ்சிருக்கு, காரணம் என்ன சொல்லுங்கள்? அதாவது அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த நியமங்கள் வந்து இருந்தது. அதை எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நியமங்கள் இருக்குது. இப்போ இருக்கிறவர்கள்ட்ட வந்து அந்த நியமம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. அதனாலேயே பல வழிபாடுகள் வந்து குன்றதுக்கு காரணம் அப்போ மக்கள்கிட்ட இருந்த அளவுக்கு அனுஷ்டானமும் நியமமும் இப்போ கிடையாது. இன்றைக்கும் பெரியான வட்டத்தில் ஆழி பூஜை நடக்கும். இந்த ஆழி பூஜை வந்து நடத்துறது யார் அப்படின்னா பூதப்பாண்டி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பெரியான வட்டத்தில் ஆழி பூஜை நடத்துவாங்க. அந்த பூதப்பாண்டி விரியில் இன்றைக்கும் ஆழி பூஜை நடக்கும். அது என்னைக்கு அவங்க அது வந்து மகரஜோதி என்று இரவு நடக்கும். மகரஜோதி என்னைக்கு இரவு. இது பெரியான வட்டத்தில் காலங்காலமாக நடந்துட்டு வந்தது. இப்போ அதை மீண்டும் அந்த நியமத்தோட அரவிந்த் சுப்பிரமணியன் குருசுவாமியும் மூக்காண்டி மாமன் சொல்லிட்டு பூதப்பாண்டி விதியை சேர்ந்த சுப்பிரமணியன் குருசுவாமி அப்படிங்கிற அவர் பூதநாதர் வழியில் ஸ்தானத்தை சேர்ந்தவர். இவர் அரவிந்த் சுப்பிரமணியன் வந்து சாஸ்தா ஸ்தானத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இன்றைக்கும் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க.